ஹாய் காய்ஸ், வெல்கம் டு சரவணா கிச்சன். பாருங்கள், நம்ம இப்போ பண்ண போகிறோம் கோவக்காய் பொரியல். பாருங்கள், கோவக்காய் வெட்டி வச்சுருக்குது, வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை, மல்லி, சீரகம், ஆயில். நீங்கள் ஆயில் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம், சரிங்களா. 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் நல்லா காஞ்சதுமே அது கூட சீரகம் நல்லா பொரிஞ்சதுன்னு நம்ம தட்டி வச்சுக்கோங்க. பூண்டு, இந்த பூண்டை இதில் போடுறோம். பூண்டு இதில் போட்டு நல்லா கொஞ்சம் ஃப்ரை பண்ணுவோம். பண்ணுவோம். ஃப்ளேம் கொஞ்சம் கம்மியாக வச்சுக்குவோம். அப்புறம் வெங்காயத்தை போட்டு நல்லா கொஞ்சம் ஃப்ரை ஆனோம்னா என்ன பண்ணி வச்சுருக்கோம். வெங்காயம் வதக்கணும்னு உடனே கருவேப்பிலை மல்லி போட்டு டக்குன்னு ஃப்ரை பண்ணிட்டு 10 நிமிஷம் செஞ்சிடலாங்க. பாருங்கள், இப்போ கோவக்காயை போடுறோம். கோவக்காயை போட்ட உடனே நல்லா என்ன பண்ணுறோம், ஃப்ரை பண்ணுறோம். நல்லா ஃப்ரை ஆனதுமே அடுத்தது என்ன போடுறோம், மட்டன் தூள் போட்டால் நல்லா கொஞ்சம் மட்டன் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். மஞ்சள் தூள் வரமிளகாய் தூள், பாருங்கள், வரமிளகாய் தூள். இந்தமாரி கோவக்காய் நீங்கள் செஞ்சு வச்சுருந்தீங்க, குழந்தைங்க அப்படி சட்டுன்னு எடுத்து சாப்பிட்டு எவ்வளோ ஜாலியாக என்ஜாய் பண்ணுவாங்க தெரியுங்களா. இது கூட மிளகு ரசம், இந்த கோவக்காய் பொரியல் கூட. இப்போ இந்த காற்று காலத்துக்கு குழந்தைங்களுக்கு சளி பிடிக்கும். அப்போ நீங்கள் என்ன பண்ணுன்னா மிளகு ரசம் இருக்குதுங்க, மிளகு ரசம் வச்சு இந்த கோவக்காய் பொரியல் செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு அவ்வளோ உடம்புக்கு நல்லதுங்க. வாரத்தில் ஒரு நாள் நீங்கள் தாராளமாக செஞ்சு கொடுக்கலாம். பாருங்கள், லைட்டாக உப்பு நீங்கள் கல்லுப்பு பயன்படுத்திங்கன்னா நம்ம உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது, சரிங்களா. அது கல்லுப்பு வந்து நம்ம சாதா கல்லுப்பு தான் யூஸ் பண்ணணும், கெமிக்கல் கலந்ததெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது, சரிங்களா. சாதா கல்லுப்பு யூஸ் பண்ணி பாருங்கள், உடம்பு ஆரோக்கியமாக நல்லாயிருக்கும். நம்ம சாப்பிட்ற பொருள் நல்லா இருக்கணும். பாருங்கள், இப்போ இது நல்லா ஃப்ரை ஆகிடுச்சுங்களா. 2 நிமிஷம் மூடி வைப்போம், ஓகேங்களா காய்ஸ். பாருங்கள், கோவக்காய் பொரியல் 2 நிமிஷம் ஆனதுமே சூப்பராக கோவக்காய் பொரியல் ரெடி. இது கூட மிளகு ரசமும் சூடாக ரைஸ் வச்சு சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக டேஸ்ட் நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே காய்ஸ், பாய். நற்பவி.